பஞ்சபூத தலங்களில் அக்னியே முதன்மையானது. ஆதிசிவனே சர்வேஸ்வரனானவர். அவர் திரு ஆணையின் கீழ் 1000 ருத்ரர்கள் உண்டு. அவர்களில் திரவிதாங்கி ருத்ரர், பலிபீட ஸ்மரண ருத்ரர், ஸ்மரண வந்தாமிருத ருத்ரர் ஆகிய மூவரையும் பூலோகத்திலே கற்பு, சத்தியம், தர்மம் ஆகியவற்றை நிலைநாட்ட இறைவனால் நியமிக்கப்பட்டவர்கள். அம்மூன்று ருத்ர முக்திகளும் தங்கள் தெய்வாம்ச பணிகளில் எந்தவித குறைகளும் வரக்கூடாது என்று இறைவனை வேண்டி தாங்கள் பிறந்த இடமான திரு அண்ணாமலைக்கு வந்து நந்தீஸ்வரர் முன்பாக அமர்ந்து தியானித்தனர். அவ்வேளையில் ஸ்ரீ அருணாசலேஸ்வரர் அசரீரியாக, ருத்ராக்னி மூர்த்திகளே, நீங்கள் மூவரும் அங்க பிரதட்சணம் செய்து கிரிவலம் வருவீர்களா? உங்களுடைய திருமேனி எங்கு சீதள நிலையை அடைகின்றதோ அவ்விடத்தில் யாம் தக்க முறையில் காட்சியளிப்போம் என்று அருளான இட அதன்படி பல யுகங்களாக அங்க பிரதட்சணம் செய்து கிரிவலம் வந்த 3 ருத்ரர்களின் திருமேனியும் ஜெகஜோதியாக பிரகாசித்தது. ஒரு புனிதமான செவ்வாய்க்கிழமையன்று செவ்வாய் ஹோரையில் கிரிவலத்தில் தங்கள் தேகங்கள் பரிபூர்ணமாக பனிமலையில் இருப்பதை போல் குளுமை பெற்றதை உணர்ந்து ஆனந்தித்தனர். அக்னியையே தீண்டுகின்ற குளுமை என்றால் அந்த இடம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது! இறைவனை வணங்கிய ருத்ரர்கள் தாங்கள் குளுமை பெற்ற இடத்தை தோண்ட அங்கு தேஜோமயமான லிங்கம் இருப்பதை கண்டு குதூகலமடைந்த அந்த தேஜோமயமான லிங்கமே தற்போது அஷ்ட திக்குகளில் தென்கிழக்கு திசையில் அக்னி லிங்கமாக காட்சியளிக்கின்றது. இந்த அக்னிலிங்கத்தை வழிபட்டு ருத்ரர்கள் தங்கள் ருத்ராம்சத்தில் பரிபூரணம் பெற்றனர். கற்பு, சத்தியம், தர்மம் இம்மூன்றையும் கடைபிடிக்காததால் தான் பிறவிகள் தொடர்கின்றன. செவ்வாய் பகவான் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்கின்ற நாளில், குறிப்பாக செவ்வாய் ஹோரைகளில் திரு அண்ணாமலையில் அக்னிலிங்கத்திற்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்திடல் வேண்டும். இந்நாட்களில் 4 கால பூஜைகளாக பஞ்சாமிர்தம், பால், தேன், கரும்புச்சாறு ஆகிய 4 அபிஷேகங்களுடன் இறைவனை வழிபட்டு ஏழைகளுக்கு சிவப்பு நிற ஆடைகளுடன் தக்காளி சாதம் தானம் செய்து ஸ்ரீ அக்னிலிங்கத்தை சரணடைந்தால் அந்த பக்தர்களின் தீவினைகளை தானே ஏற்று அவற்றை ருத்ராக்னியில் பஸ்மமாக்கி நல்வாழ்வு தருவார் அருணாச்சலேஸ்வரன். ஓம் நம சிவாய. அடிக்கு ஒரு லிங்கம் திரு அண்ணாமலையானே, முடிக்கு ஒரு லிங்கம் திரு அண்ணாமலையானே, பௌர்ணமி வலம் வருவோம் திரு அண்ணாமலையானே, பெரும் புண்ணியம் இது அல்லவோ திரு அண்ணாமலையானே. சிவ சிவவோம் அரஹரவோம் அண்ணாமலையானே, தினம் வலம் வருவோம் கிரிவலம் வருவோம் அண்ணாமலையானே, திரு அண்ணாமலையானே. சிவ சிவவோ ஹரஹரவோ அண்ணாமலையானே, தினம் வலம் வருவோம் கிரிவலம் வருவோம் அண்ணாமலையானே, திரு அண்ணாமலையானே. முரட்டு பூதகணம் தாங்கும் மூக்கன் கொண்ட சிவம், இருட்டு பாதையிலும் துணையாயிருக்கும் ஜோதி சிவம், மெல்ல மெல்ல எதிரே வந்து உள்ளம் கவர்ந்தவனே, சொல்ல சொல்ல நாவில் தேனாய் இனிக்கும் சிவபுரனே. தென்புலத்தார் போற்றும் புண்ணியமூர்த்தம், தென் திசையை தான் காக்கும் ஸ்ரீ யமலிங்கம், தட்டி அணைத்தால் யமனை எட்டி உதைக்கும், 8 கோடி யோனி பிறவிகளறுக்கும். அருணாச்சலனே அருணாச்சலனே ஹரஹர சிவ சிவ அருணாச்சலனே.